மாவட்டம் கடலூரில் வள்ளலார் அவர்கள் நாவலார் என்பவர் தொடுத்த வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராகி கோர்ட் அருகே அமர்ந்த இடம் கோவிலாக மாறிய நிலையில் முன்பு 2 வேளை அன்னதானம் என்ற நிலையில் தற்போது தினந்தோறும் இரவு நேரமும் அன்னதர்மம் துவக்க விழா பிரம்மஸ்ரீ சாது சிவராமனார் தலைமையில் நடைபெற்றது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இன்றைய தினம் கடற்கரை சாலையில் உள்ள வள்ளல் பெருமான் அவர்களை அழைத்த அந்த கோர்ட் வளாகத்திற்கு அருகில் உள்ள சன்மார்க்க சங்கத்தில் காலை மதியம் 2 வேளை உணவு வழங்கி வந்தார்கள். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இன்று முதல் இரவு உணவும் வழங்கப்படுகிறது என்பதை துவக்க விழாவும் வள்ளல் பெருமான் சொன்ன சத்விசாரம் பரோபகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. சத்விசாரத்தை இந்த சங்கத்தை சார்ந்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைய தினம் துவக்கி வைத்திருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவுள சம்மதத்தினாலே சத்விசாரம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் முழு நிலவு அன்று நடைபெறும் என்பதை மிக பணிவோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கடலூரில் கடற்கரை சாலையில் வள்ளலார் சுவாமிகள் அமர்ந்த பகுதியில் கடலூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஜோதி வழிபாடு நிலையம் உள்ளது. இதில் ஏராளமான வள்ளலார் பக்தர்கள் சேவை மனப்பான்மையுடன் காலை மதியம் 2 வேளை அன்னதர்மம் நடைபெற்ற நிலையில் இன்று முதல் இரவும் அன்னதர்மம் நடக்கிறது. தவ திரு பிரம்மஸ்ரீ சாது சிவராம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதர்மத்தை வியாழக்கிழமை முதல் இரவு நேரமும் அன்னதர்மம் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான வள்ளலார் பக்தர்கள் பங்கேற்று ஜோதி தரிசனம் வழங்கினர்.